வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜு பேசுகிறேன். சிவராஜ்ய யோகம் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த யோகத்துக்கு மெயினாக கிரகங்கள் குருவும் சூரியன் தான் இந்த கிரகத்தை ஏற்படுத்துறது. சூரியன் கூடயே புதன் இருக்கும். அப்போ அவங்க மதிநுட்பத்தில் நிறைய விஷயங்களை செய்வாங்க. அந்த சிவராஜயோகம் இருந்து இந்த கிரகங்கள் கெடாமல் இருந்துச்சுன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க நல்ல ஒரு வாழ்க்கை ஸ்டைல் மாறும், நல்லா இருப்பாங்க. எப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த பயிற்சி ஆகிருக்கு வேற 2026 குரு பயிற்சி வேறு நடந்திருக்கு. குரு 2வது இடம் தனஸ்தானத்தில் இருக்குது. அதனால் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இது பொதுவாக இந்த ராசியில் நமக்கு யோகங்கள் ஏன் வேலை செய்யலைங்கிறத ஒரு எபிசோடாக ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். இப்போ நம்ம நிறைய ராசி பலன் பார்க்குறோம், பயிற்சி பலன் பார்க்குறோம், நிறைய ஜாதகம் பார்க்குறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து. இது என்றைக்குமே இது அழியாதுங்க. இது ஆன்மீக சிந்தனை, கடவுளுடைய இறை வழிபாட்டினால, கடவுளுடைய அனுகூலத்தினால கிரகங்களுடைய இயல்பு, கிரகங்களுடைய எனர்ஜி உலகம் பூரா இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்றைக்கு இதுக்கான ஒரு இது எண்டே கிடையாது. இப்போ நம்ம படிப்புக்கு எந்த மாதிரி எண்டு இல்லையோ அதே மாதிரி இதுக்கு எண்டே கிடையாது. இதே இந்த சிவராஜ யோகம் உள்ளவங்க இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா படிப்பாங்க. எல்லாருமே படிக்க மாட்டாங்க. இப்போ 8 கோடி இருக்காங்க. 8 கோடியில் 2 கோடி பேர் மிதுன ராசிக்காரங்கன்னா அந்த 2 கோடி பேரும் நல்லா படிக்க மாட்டாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட நபர் படிப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, படிப்புக்கு அதிபதியானதே இந்த புதன் தான். புதன் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க படித்து தான் வசதி வாங்கணுங்கிறது இல்லை. இந்த கிரக யோகங்கள் இருந்தாவே அவங்க வசதி வாய்ப்பு அவங்களை தேடி வந்துடும், வசதியோடு வாழ்ந்துருவாங்க. இது இந்த கிரகத்தை விட சிவராஜ யோகங்கிறத எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறத நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த குருவும் எடுத்துக்குங்க, இந்த சூரியனையும் எடுத்துக்குங்க. இந்த 2 கிரகமே கெடாமல் நல்ல பவராக இருந்துச்சுன்னா அரசு உத்தியோகத்தில் கணக்கு பிள்ளையாக இருப்பாங்க, தாசில்தாராக இருப்பாங்க, ஆடிட்டரிங்கில் இருப்பாங்க. இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கிறவங்க இருப்பாங்க. மதிநுட்பம் ஜாஸ்தி உள்ளவங்க, கணக்கு எழுதுவாங்க, ஜோதிடம் பார்ப்பாங்க. இதெல்லாமே இவங்களுக்கு வரும். ஆனால் இவங்க ஜோதிடம் பார்த்தாலும் கணக்கு எழுதினாலும் இவங்களுக்கான பொதுவாக இந்த ராசியில் இருக்கிறவங்க சாபம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இந்த அசுபரு இப்போ இந்த கிரகத்தோட யார் சூரியன் இருக்கா, சூரிய சாபத்துக்குரிய கிரகம். புதன் கூடவே இருந்தாலும் அந்த மதிநுட்பத்தை பயன்படுத்தி இந்த மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நமக்கான நம்மளுடைய வளர்ச்சியில் ஏதாவது தடை இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி இந்த ராசிக்காரங்க அவங்களுக்கான தடையை பார்த்து கண்டுபிடிச்சி அந்த தடை நிவர்த்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா சூரியன்கிற கிரகம் சாபத்துக்குரிய கிரகம். 3 கிரகம் தான் மெயினாக ஒரு ஜாதகத்தில் சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். சாபத்தோட தொடர்பு கிடைக்கும் சூரியன், சந்திரன், சனி. அப்போ இப்போ சூரியன்கிறது சூரியனும் குருவும் தான் சிவராஜ யோகம் நம்ம சொல்கிறோம். இந்த யோகத்தை நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிரகத்தோடைய சாபம் நமக்கு இல்லாமல் இருக்கணும். கிரகங்களுடைய சாபம் இல்லாத அப்புறம் குரு தோஷம் இல்லாமல் இது சூரியனுடைய சாபம் இல்லாமல் நமக்கு இருந்துச்சுன்னா இவங்க டாப் லெவலில் வந்துடுவாங்க. எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் கிளாஸில் வந்துடுவாங்க. இதில் அந்த மாதிரி இந்த யோகம் இருந்து வர முடியாததுக்கு காரணம் இருந்தால், யோகம் இருக்கும் வராமல் இருக்குது, அந்த யோகத்தை அவங்க அனுபவிக்காமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சில கிரக தடைகளோ சாபங்களோ அவங்களுக்கு இருக்கும். அப்போ இருக்கிறனாங்க அவங்க அதுலேருந்து மேலே வர முடியாமல் இருப்பாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதுக்கு உண்டான ரெமெடி உங்களுக்கு கிடைச்சிடும். இவங்க எப்படியும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இவங்க ஒரு ஆராய்ச்சியிலே இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க மேக்சிமம் ஜோதிட சம்மந்தப்பட்ட நுணுக்கங்கள் அவங்களுக்கு தெரியும். இதை இப்படி பண்ணுனா இப்படி பண்ணி வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆன்மீகத்து உண்டான ஆற்றல் உங்களுக்கு இயற்கையிலே இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல இப்போ குரு பயிற்சியானனாலே அவர் ஒரு சந்திப்பு இருக்குது. இந்த யோகமும் இப்போ அவங்களுக்கு வேலை செய்யும். இப்போ ரொம்ப வருஷமாக போராடிக்கிட்டே இருந்தாலும் சரி, இந்த யோக காலம் வரும்போது கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும்போது நல்ல வேலை கொடுக்கும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த ராஜ யோகத்தை கொடுக்கறது சிவராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியனும் குருன்னு சொல்கிறோம். இப்போ தனஸ்தானத்தில் இருக்கிறாரு குரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் கூடயே தான் புதன் இருக்கிறாரு. அப்போ இப்போ இந்த புதன்கிற கிரகம் மதிநுட்பத்தை ஏற்படுத்தி நமக்கு சூரியனால் சாபம் இருக்குதா இல்லை சனினால் சாபம் இருக்குதான்னு நம்ம ஜாதகத்தை அலசி ஆராய்ச்சி பண்ணும் இந்த கிரகம், இந்த புதன்கிற கிரகம். அப்போ நம்ம ஜோதிடம் பார்க்குறதுனாலும் சரி, ஒரு தொழில் பண்ணுறதுனாலும் சரி, ஒரு இடத்துல கணக்கு பிள்ளையாக இருக்கிறனாலும் சரி, ரொம்ப அக்யூரேட்டாக இருப்பாங்க. இந்த கிரகங்கள் கெட்டு போனவங்களுக்கு தான் மாறி நடக்கும், ஆப்போசிட்டாக நடக்கும். சாபம் இருந்து, தோஷங்கள் இருந்து, கிரகங்கள் தடைகள் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது. பெரும்பாலும் இவங்க மேக்சிமம் என்ன ஆகுன்னா, இந்த ராசிக்காரங்க இந்த யோகத்தை அனுபவிக்க முடியும், இந்த யோக பலன்களை அனுபவிக்காமல் போகிறதுக்கு காரணம் அதுதான். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இவங்க தலைமை பதவியில் ஆலோசகராகவும் அஸ்ட்ராலஜராகவும் இவங்க இருப்பாங்க.
ஆட்டோமேட்டிக்காக இவங்களை கூப்பிட்டுருவாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் செக்ரட்டேரியட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அரசு அங்கே வந்து அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக அவங்க தான் இருப்பாங்க. இந்த ராசியில் இருக்கவங்க தான் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா கணக்கு துல்லியமாக போடுவாங்க. முன்ன ஒரு கணிப்பு உண்டான ஒரு பவரேஷன் உங்களுக்கு இருக்கும். இந்த நான் சொல்கிற மாதிரி இந்த கணிப்பான பவரேஷனை ஒரு லைஃப்பில் ஒரு லக்ஸூரியாக போகிறது, இவங்க காசில் செலவு பண்ணலைனாலும் இவங்களும் அந்த காரில் கூட்டிகிட்டு போகிறது, இந்த ஆன்மீகத்தில் போகும்போது ஆன்மீகத்து மூலிமா போனோமா அவங்க கூட இவங்க உட்காந்து போகிறது, இவங்களே ஆன்மீகவாதி ஆகிறது. இவங்க இதை காசு போட்டு செலவு பண்ண வேண்டியதில்லை, இவங்களவே இவங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ 8 கோடி ஜனங்கள் இருக்குதுன்னா அதில் 1,00,000 பேர் இந்த மாதிரி லைஃப்பில் இருப்பாங்க. இந்த ராசியில் இருக்கிறவங்க சொகுசாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க பெண் யோகத்துக்கு அதிபதியானவங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு அருமையான யோக பலன்கள் வந்து இந்த சிவராஜ யோகம் கொடுத்துரும். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ சப்போஸ் எல்லாருமே இதே மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த சிவராஜ யோகம் இருக்கும். ராசின்னு எடுத்துட்டிங்கனாவே இந்த சிவராஜ யோகம் 12 ராசியில் இருக்கும், மிதுன ராசியில் இருக்குது. ஆனால் இந்த செயல்பாட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். நமக்கு கடன், இப்போ இந்த ராசியில் இருக்க கடனில் இருப்பாங்க, திருமணம் நடக்காமல் இருக்கும், பிரச்சனையில் இருப்பாங்க, வேலைக்கு போக முடியாமல் இருக்கும், வேலையிலேருந்து மெமோ வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இது இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்மளை மாதிரி லைவில் வரும்போது அது கரெக்டாக வந்து இதுக்கான சொல்யூஷன் யார் கொடுப்பா, இது யார் மூலியமானு அவங்களுக்கே தோணும். இவங்க ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அக்யூரேட்டாக இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க, கணக்கு போட்டுருவாங்க. இவங்க உண்மையை சொல்கிறாங்க, இவங்க பொய்யை சொல்கிறாங்கன்னு தெளிவாக சொல்லிடுவாங்க. ஒரு சில நேரத்தில் மனநிலைகள் வந்து இவங்களுக்கு மாறும். அது எப்போ மாறும் அப்படின்னா, ஏன்னா 2ஆம் இடம் வந்து மிதுனத்துக்கு 2ஆம் இடம் வந்து எதுன்னா சந்திரன். அந்த மனக்குழப்பத்தை வந்து அப்படி பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த 2ஆம் இடத்துல இருக்க சந்திரன் வந்து இவங்களுக்கு பலமாக இருக்குது அப்படின்னா இவங்க யாராலையும் டச் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 8 கிரகங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து சந்திரனுக்கு உண்டு. ஏன்னா 2ஆம் இடங்கிறது வந்து சந்திரனை குறிக்கும். அதே பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் இருக்கிற இடத்துல தான் இப்போ குரு 2ஆம் தனஸ்தானத்தில் வந்துருக்காரு. அப்போ இவங்களுக்கு ஏதோ சீக்கிரமாக இவங்களுக்கு ஏதோ ரூபத்தில் பணமும் வந்துடும். இப்போ காலையிலேருந்து கையில் பணம் இல்லைம்பாங்க, திடீர்னு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பணம் கைக்கு வந்துடும். ஏன்னா இந்த தனஸ்தானத்துக்கு கிரகங்கள் வரும்போது பணத்தை கொடுத்துரும். 2வது இந்த கிரகத்துக்கு ஏன் அப்படி பணம் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கிரகத்துக்கு இந்த சிவராஜ யோகம் இருக்கிறனால இந்த கிரகம் அப்படின்னா சூரியன், சுக்கிரன், சனி, இந்த 3 நட்பு கிரகங்கள் இருக்கிற 9 கிரகங்கள்லேயே வந்து அதிபயங்கரமான வசதி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த 3 கிரகங்கள் தான். நல்லா தெரிஞ்சுக்குங்க. சுக்கிரனும், சூரியன், புதன், இது 3மே நட்பு கிரகம். அறிவு இருக்குது, பணம் இருக்குது, உத்தியோகம் இருக்குது. இது 3ம் கிடைக்கும். இதில் வந்து கிரகம் கெட்டு போய் இவங்களுக்கு சாபம் இருக்கும்போது தான் இதில் அவங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு, வேலை கிடைக்காமல் இருக்கிறது, வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது காரணமெல்லாம் இதுதான். ஏன்னா வசதியாக கொடுக்கக்கூடிய கிரகம் நட்பாக இருக்குது, நட்பு கிரகமாக இருக்குது. அதே அறிவு கொடுக்கக்கூடியதும் நட்பு கிரகமாக இருக்குது. சாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் நட்பாக இருக்குது. அப்போ இந்த புதன் என்ன பண்ணுன்னா இவங்களுக்கு சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை கொடுக்கும். அப்போ இந்த சாப நிவர்த்தியான அடுத்த செகண்டு புதனும் நல்லது செய்யும், சூரியனும் நல்லது செய்யும், அதே சனியும் நல்லது செய்யும், அதே சுக்கிரனும் நல்லது செய்யும். அப்போ அவங்களுக்கு பணம் வந்துடும். எப்பயுமே இந்த கிரகங்களுடைய தொடர்புல வந்து லக்கணத்தையும் எடுத்துக்கோங்க. மகர லக்கணம், மிதுன லக்கணம், கும்ப லக்கணம், இதெல்லாமே சனிக்குரியது. ரிஷப லக்கணம் இதெல்லாமே சுக்கிரன், சனி, மிதுனம், இதுக்கெல்லாம் காம்பினேஷன் உள்ளக்கூடாது. அப்போ ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கக்கூடிய கிரகங்கள். அப்போ இந்த ராஜ யோகம் இப்படி தான் இவங்களுக்கு வேலை செய்யும். இப்போ இவங்களுக்கு ஒரு அரசு உத்தியோகத்துக்கு வேணும்னா அரசாங்க உத்தியோகத்தில் உட்காந்துருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா, இவங்களுடைய வாதாடுகளும் இவங்கள்ட்ட பேசும்போது வந்து என்ன மாதிரி ஒரு உங்களுக்கு மைண்ட் செட் இவங்க வேலை செய்யும் அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் எந்த விஷயத்தையும் டக்குன்னு வந்து அதை மைண்ட் செட்டில் கொண்டுட்டு போயிடுவாங்க. இதை வந்து நம்மளால் செய்ய முடியுமா, இது செய்ய முடியாதா அப்படிங்கிற அறிவு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஒரு டீச்சராகவோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த யோகம் வந்து உயர் பதவியை கொடுத்துரும். இப்போ இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க வந்து இப்போ ரொம்ப நாள் வந்து ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த யோகம் இருக்கும்போது உங்களுக்கு சாபங்கள், கிரக தடைகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சிரும். 2வது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, இல்லை வர்றாங்க, ஏதோ ஒரு இடத்துலனாலும் ஏதோ ஒரு உதவி வந்து கிடைச்சிரும், ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கிடைச்சிரும். இந்த யோகம் இருக்கிறதுனால கிடைச்சிரும்.
அப்போ நமக்கு சில பார்க்குற நேயர்களுக்கு நமக்கு அந்த யோகம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நமக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது, நான் சொன்ன மாதிரி கிரகங்களுடைய சாபங்கள், கிரக தடைகள் எல்லாம் இருக்கிறனால தான் நமக்கு நடக்கிறது இல்ல. அது எப்படி சொல்றதுன்னா, நம்ம வீட்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. வீட்டோட நம்ம வாங்கியிருக்க இடம் வந்து விக்காம இருக்கும். அப்ப அங்க செவ்வாய் சம்மந்தப்படும். அப்ப செவ்வாய்னால அந்த இடத்தால பிரச்சனை இருக்கும். இப்படி ஒவ்வொன்னும் தனித்தனியா இருக்கும். அப்ப நம்ம என்ன பார்க்கணும் பர்ட்டிகுலரா, இப்ப கரண்ட்ல நமக்கான ஜாதகம் நம்ம பார்த்துட்டோம். ராசி பலனும் பார்த்துட்டோம். ஆனா எல்லாருமே நல்ல விதமாவும் சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு மாற்றமும் நடக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. என்ன காரணத்தினால நடக்குது அப்படின்னா, அடுத்தடுத்த கிரகங்கள் அடுத்தடுத்த இடத்துல இருக்குது. அடுத்தடுத்த தடையை ஏற்படுறதுக்கு ரெடியா இருக்குது. இப்போ செவ்வாய்ங்கிறது வந்து செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னா அந்த இடத்த விற்க முடியாமல் செவ்வாய் தடை போடுது. அப்போ செவ்வாய்க்கும் புதனுக்கும் வந்து ஆகாது. இப்போ இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும். அப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்து செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்குதா, செவ்வாய் நெகட்டிவாக இருக்கா, செவ்வாய் எப்படி நம்ம சரி பண்ணுறது, சாபத்தை எப்படி சரி பண்ணுறது நம்ம பார்த்து தெரிஞ்சு அந்த கிரகத்தை சரி பண்ணும்போது, கிரக தசைகளோ கிரக புத்திகளோ இல்லை பெயர்ச்சி மாற்றங்களோ வரும்போது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. எதுக்கு அந்த எப்பயுமே ஜாதகத்தில் யோக பலன்கள் இருக்குது, அந்த யோக பலன் நமக்கு வேலை செய்யலை அப்படிங்கும்போது நம்ம அப்போ தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்மளுடைய நமக்கு எதுனாலங்கிறது நம்ம தெரியணும். நம்ம எல்லா நேரத்துலையுமே நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்கறனால எல்லா தீர்வு வந்துடாது. எல்லாருமே படிச்சிட முடியாது. இது வந்து ஒரு பெரிய படிப்பு. இந்த ஜாதகங்கிறது மிகப்பெரிய படிப்பு. ஜாதகத்தில் படிக்க முடியாது, வேறு எதுலையும் படிக்கவே முடியாது. ஏன்னா ஜாதகம் வந்து ஒரு ஜாதகங்கிறது வந்து ஒரு பொக்கிஷம், ஒரு மனிதனுடைய ஒரு பொக்கிஷம். அப்போ அதுக்குள்ளே நிறைய ஒளிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு படிக்கிறதுல வந்து எத்தனையோ செக்ஷன் இருக்குது, எத்தனையோ இதை எடுத்து நம்ம படிக்கிறோம். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை படிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆன்மீகத்தில் வந்து இந்த கிரகங்களில் வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கிரக ஆற்றல்கள்லாம் வந்து கிரகத்துடைய பவரெல்லாம் நமக்கு வந்து பவராக வேலை செய்யணும். அப்போ நம்ம ஒரு பையன் படிக்காமல் இருக்கிறான், நல்லா படித்தான், வேலைக்கு போனான், திடீர்னு வேலைக்கு போக மாட்டான் அப்படின்னு சொன்னால், இந்த புதன் கிரகங்கள் வந்து புரகம் வந்து கெட்டு போயிருக்கு. அந்த புதன் கிரகம் கெட்டு போயிருக்கு. அது எப்படி கெட்டு போச்சுன்னு பொதுவாக சொல்கிறாங்களே, அது எப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. சார் நீங்கள் புதன் கெட்டு போச்சுங்கிறீங்க, புதன் நல்லலைங்கிறீங்க, அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதும்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஜாதகத்தை எடுத்து அந்த ஜாதகத்தில் வந்து பார்க்குறோம். புதன் கெட்டு போச்சுன்னு வாயில் இல்லாமல் அதுக்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே வச்சு அதை நம்ம செக் பண்ணும்போது புதன் வந்து கெட்டு போயிருக்குது அப்படின்னா அந்த படிப்பு வராது. அப்போ அந்த புதனை நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும், எப்படி அவங்களை ஆக்டிவேஷன் பண்ணால் படிப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். அதை பார்த்து அதை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணும்போது அந்த கிரகத்தை சரி பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அந்த பையன் படிப்பான். நம்ம எதுவுமே சரி பண்ணாமல் பொதுவாக ராசி பலன்களை சொல்கிறது மட்டும் சொல்லி நம்ம படிக்க முடியாது. நம்ம தான் இப்போ புதுசாக ஃபஸ்ட்டு வந்து அந்த கிரக தோஷத்தை நிவர்த்தி பண்ணி காமிக்கிறது நம்ம தான். அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணி காமிக்கிறது நம்ம தான். ஏன்னா அதுக்கான அந்த கிரகத்துக்கான மெட்டீரியலை கொடுக்கும்போது அந்த மூமெண்ட்டை காமிக்குது. அப்போ அவன் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி அந்த சாபத்துக்கு உண்டான மெட்டீரியலை வச்சு நம்ம ஆக்டிவேஷன் பண்ணும்போது அந்த சாபம் வந்து விலகுது. அப்போ அந்த சாபத்துடைய இது விலகும்போது அந்த கிரகங்களுடைய யோகம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ எதுக்குமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம அதை பார்க்கணும், நிறைய ஆய்வு பார்க்கணும். ஒரு ஃபோன் வாங்குகிறோம், நம்ம அந்த ஃபோனை வந்து பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்மு நம்ம கனெக்டிவிட்டி கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ கொடுத்தா தான் அது வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. அப்போ அதே மாதிரி தான் நமக்கு ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், அதை மூவ்மெண்ட் பண்ணணும். அது மூவ்மெண்ட் பண்ணுதான் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம வாங்குகிற ஒரு பொருளாக இருக்கட்டும், அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம அன்றாட கையில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபோனாக இருக்காலும் சரி, டச் பண்ணால் அடுத்த நிமிஷம் யாருக்கு ஃபோன் பண்ணால் போகுது இல்லைங்களா? அப்போ அது எல்லாமே இயக்கத்தில் இருக்குது. அது மாதிரி இந்த 9 கிரகமும் இயக்கத்தில் இருக்கணும். அப்போ அந்த இயக்கம் இருந்தால் தான் கிரகம் நமக்கு நன்மை செய்யுதா தீமை செய்யுதாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். கிரகம் நமக்கு இயக்கத்திலேயே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, நமக்கு நன்மையே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ 3 கிரகம் 9 கிரகம் இருக்குது. எந்த கிரகம் நமக்கு இயக்கம் இல்லாமல் இருக்குது? இயக்கம் இல்லைனாவே அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது தடையாக இருக்கும். அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் இருக்கும். அப்போ நமக்கு அந்த கிரகம் நமக்கு யோகத்தை எப்படி கொடுக்கும்? அதே வந்து கீழே இருக்குது, எந்த ஒரு உயிர் ஓட்டமும் இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த உயிர் ஓட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ அதுக்கு உயிர் ஓட்டம் கொடுக்கணும். இப்போ வாட்சுக்கு செல்லுக்கெல்லாம் வந்து பேட்ரி போடுற மாதிரி, பேட்ரி போட்டால் தானே அந்த உயிர் ஓட்டம் கொடுக்குற மாதிரி அந்த ஜாதகத்தில் அந்த கிரகம் வந்து எந்த கிரகம்னா புதன் கிரகமோ இல்லை சூரியனோ இல்லை சந்திரனோ இந்த மாதிரி கிரகங்கள் வந்து உயிர் ஓட்டம் இல்லாமல் இருக்குதா? அப்போ அந்த உயிர் ஓட்டம் இல்லைன்னா அந்த உயிர் ஓட்டம் கொடுக்கணும்.
அப்படி அந்த கிரக உயிரோட்டம் நமக்கு கொடுக்கும்போது தான் நமக்கு நற்பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். அப்போ நம்ம உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பரை கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எனக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த கிரக மாற்றங்கள் எப்படி ஒரு மனிதனை வளர்ச்சி ஏற்படும், அந்த கிரக மாற்றங்கள் எப்படி நமக்கு நன்மை கொடுக்கும், கிரகத்தினால் என்னென்ன தடைகள் இருக்குது, அதை ஒவ்வொன்றா நம்ம பார்த்து செக் பண்ணி அது ஜாதக ரீதியாகவே அதிலிருந்து நம்ம வெளியில் வர வைக்க முடியும். அதுக்குண்டான மெட்டீரியலும் நமக்கு இருக்குது. அந்த ஜாதகத்தை க்ளீனாக பார்த்து அதுக்குண்டான தீர்வும் கொடுக்க முடியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.